இழந்திருப்போம். குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் யாரோ ஒருவரை இழந்திருக்கலாம். குழந்தை இல்லாமல் மழடியாக இருக்கலாம். திருமணம் முடிந்து கூட கண்ணீர் வடித்து கொண்டிருப்போம். கண்ணீர் வடிப்பதற்கு காரணம் இல்லை. இன்றைக்கி உலகில் வாழ்கிற ஜனங்கள் எதற்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார் என்று சொல்லவே முடியாது. காரணம், பிசாசனவன் அப்படிப்பட்ட பாரங்களையும் வேற்றுப்பாடுகளையும் கொண்டு இருதயத்தில் வைத்து உன் சமாதானத்தை குலைச்சல் செய்து பாரமாய் உன்னை கெட்டி வைத்து விடுகிறான். தேவையில்லாத காரியங்களை குறித்து மனதிலே போட்டு அதை தேவன் கொடுத்த சந்தோஷத்தை கூட நாம் சந்தோஷப்படாதபடிக்கு கவலையை மட்டும் நாம் எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். கவலையும் பாரத்தையும் வேதனையும் பயத்தையும் திகழையும் கொண்டு வருகிறவன் பிசாசானவன். அவனுக்குடைய சத்தத்துக்கு நாம் செவிக்கூடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக வாழ வேண்டும். ஆயினும் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நாம் அநேக நேரம் நம்மளுடைய மகிழ்ச்சிக்கே நாம் அதை அறிந்து கொள்வதற்கான திறனாற்றல் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. கர்த்தர் கொடுத்த நன்மையை கூட புரிந்து கொள்ளுகிற அனுபவம் இல்லாமல் இருக்கிறோம். அதனால நம்ம இன்னும் திருப்தி அடையாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அநேக நன்மைகளை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நன்மையை நாம் ஒருபோதும் எண்ணுவதில்லை.